வணக்க மக்களே. போன வீடியோவில் வந்து ஃபிட்னஸ் சார்ந்த வீடியோக்களை வந்து நாங்கள் தொடர்ந்து போஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுபோல் வந்து நம்மளுடைய வெயிட் லாஸ் பண்ணும் அப்படிங்கிற ஒரு டார்கெட்டில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம எந்த அளவுக்கு வந்து நம்ம ஸ்ட்ரென்த்து ட்ரைனிங் பண்ணுறோமோ அதே அளவுக்கு வந்து கார்டியோ ட்ரைனிங்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னை பொறுத்த வரைக்கும் கார்டியோ முடிச்சுட்டு நம்ம ஸ்ட்ரென்த் அண்ட் ட்ரெயின் ஜிம்மில் போயிட்டு நம்ம தம்பிள்ஸ் எல்லாம் எடுக்கிறதெல்லாம் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அதை வெயிட் லாஸ் பண்ணும் விருப்பப்படுறவங்களுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ஒரு எக்ஸசைஸ்ன்னு சொல்லலாம். நல்ல ஒரு கார்டியோ ஒர்க் அவுட்டுன்னு சொல்லலாம். அது வந்து இந்த ஸ்கிப்பிங் ரோப். இந்த ஸ்கிப்பிங் ரோப்புங்கிறது வந்து நம்ம சாதாரண விஷயமாக நம்ம சின்ன வயசில் வந்து நம்ம நிறைய விளையாண்டுருப்போம். ஆனால் இந்த ரோப்பு தான் முடிந்த அளவு வந்து நம்ம வீட்லேயே ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நம்ம வந்து ஸ்கிப்பிங் பண்ணலாம், ஸ்விம்மிங் பண்ணலாம், சைக்கிளிங் போகலாம், இல்லை ஜாகிங், வாக்கிங், இந்த மாதிரி வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கான கார்டியோ ஒர்க் அவுட்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது. அந்த மாதிரியில் ஸ்கிப்பிங் ரோப்புங்கிறது ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ஒர்க் அவுட் ஸ்கில்லு அப்படின்னு சொல்லலாம். இது வந்து நார்மலாக வெயிட் லாஸ் பண்ணுறவங்க மட்டும் இல்லை, மோர் தென் வந்து ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களும் வேறு எந்த ஃபீல்டில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, இந்த ஸ்கிப்பிங் ரோப் பண்ணுறதுனால ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ரிசல்ட்டை நம்மளால் எடுத்துக்க முடியும். நமக்கு அதுக்கான ரிசல்ட் கிடைக்கும். சரியான உணவுகளை நம்ம எடுத்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி டெய்லியும் இந்த ஸ்கிப்பிங் ரோப்பை நம்ம பயன்படுத்தும் பட்சத்தில் நம்ம வாக்கிங் போகிற நேரம் இல்லை, ஜிம் போகிற நேரம் இல்லை, பட் வந்து வீட்டில் ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 1/2 hour இதை ட்ரை பண்ணிங்கன்னா நம்மளுடைய வெயிட் லாஸ் வந்து ஆகிறது மட்டும் இல்லாமல் உடம்பு ஃபிட் ஆகிறதையும் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இன்றைக்கி டே 1 ஸ்கிப்பிங் ரோப்பில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். என்னுடைய டார்கெட் பார்த்திங்கன்னா பர் டேக்கு வந்து 1000 கவுண்டிங் வந்து நம்ம ஸ்கிப்பிங் பண்ண போகிறோம். இது ஒரு ஃபஸ்ட்டு வீடியோங்கிறதுனால வந்து நம்ம இன்னும் மோர் தென் வந்து நிறைய ஒர்க் அவுட்ஸ் இருக்குது. நம்ம அது பின்னாடி வரக்கூடிய நேரங்களில் பார்க்கலாம். என்னுடைய ஆரம்ப கட்டத்திலேருந்து நம்ம மார்ஷல் ஆர்ட்ஸ்குள்ளே என்ட்ரி ஆகும்போது எந்த அளவுக்கு வந்து நம்ம ஃபிட்டாக இருக்கோம் அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது. அதுபோல் வந்து நான் மார்ஷல் ஆர்ட்ஸ்குள்ளே உள்ளே வரும்போது முதல்ல வந்து நம்ம பெருசாக ஒர்க் அவுட்டுங்கிறது பார்த்திங்கன்னா எனக்கு இந்த ஸ்கிப்பிங் ரோப் தான். எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஸ்கிப்பிங் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். இதில் வந்து நான் யூஸ் பண்ணுறது வந்து இந்த ஸ்பீட் ரோப் அப்படின்னு சொல்லுது. இது ஸ்டீலில் கம்ப்ளீட்டாக வந்து ஸ்டீலில் இருக்கக்கூடிய ஸ்டீல் அண்ட் ஸ்டீல் கேபிளில் இருக்குது. நம்ம பைக்கிலலாம் பார்த்திங்கன்னா அந்த பிரேக் ஒயர் இருக்குது பார்த்திங்களா, அது போல் இருக்குது. நீங்கள் சோசியல் மீடியாவில் இருக்கிற பிளாட்ஃபார்மில் நீங்கள் தேடி பார்த்திங்களாவே ஸ்பீட் ரோப் அப்படின்னு சொல்லி ஸ்பீட் ஸ்கிப்பிங் ரோப்புன்னு போட்டிங்கன்னா இதெல்லாம் கிடைக்கும். சரிங்களா, தேடி பாருங்கள். ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரிசல்ட் இருக்குது. இது வந்து ஒரு 500 to 700 ரூபீஸில் இருக்கும். நீங்கள் தேடி பாருங்கள், உங்களுக்கு பட்ஜெட்டில் எது உங்களுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கோ அது மாதிரி தேடி நீங்கள் வாங்கிக்கலாம். ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே கைஸ், நம்ம வந்து ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு செட்டுக்கு வந்து 100 கவுண்டிங் அப்படிங்கிற போது நம்ம வந்து 10 செட்டு பண்ண போகிறோம். 10 செட்டில் இன்றைக்கான டார்கெட்டு 1000 கவுண்டிங் ஸ்கிப்பிங்கை வந்து நம்ம முடிக்க போகிறோம். ஸ்டார்ட் பண்ணலாமா? கம்ப்ளீட். ஒரு ஃபியூ செகண்ட் வந்து ரெஸ்ட் எடுத்துருக்கோம். ரெஸ்ட் எடுத்துகிட்டு 2வது செட்டு ஸ்டார்ட் பண்ணலாம்.
2 செட்டு முடிச்சிருக்கேன். 200 கவுண்டிங் ஓவர். ஸோ ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த விஷயத்தை வந்து தொடர்ந்து பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து ஜிம்முக்கு போகிறவங்களா இருக்கட்டும், இல்லை டெய்லியும் ரன்னிங் வாக்கிங் போகிறவங்களா இருக்கட்டும், ஒரு 2 டேஸ் 3 டேஸ் போயிட்டு அதுக்கப்புறம் அது மேலே இருக்கிற ஆர்வத்தை இறக்கிட்டு கண்டினியூ பண்ணாமல் விடுறீங்க. நீங்கள் எதை தொட்டாலும் ஒரு லாங் டேர்மாக ஒரு ஐடியா வச்சு பண்ணுங்கள். இல்லை நான் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படிலாம் நினைக்காதீங்க. இல்லை விடணும்னு தோணும் போது, இல்லை போதும்னு நினைக்கும் போது எதற்காக வந்து இதை ஸ்டார்ட் பண்ணேன் அப்படிங்கிற விஷயத்த மனசில் வச்சு திரும்ப வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் எங்கே வேணா இருக்கலாம். நீங்கள் ஜிம்மு போங்க, இல்லை ஒர்க் அவுட் எதாவது ஸ்டார்ட் பண்ணணுன்னு நினைக்கிறீங்க, புது விஷயம் எதாவது பண்ணணும் ஆசைப்பட்றீங்க, எதாக இருந்தாலும் அது சரி. தோற்று போனால் பரவாயில்ல, எதுவும் செய்யாமல் இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப தவறாக இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எதை டார்கெட் பண்ணீங்களோ அதை அச்சீவ் பண்ணாமல் விடாதீங்க. ஓகேங்களா? 2 செட்டு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. 3rd செட் பண்ணலாம். ஓகே காஸ், 3வது செட்டு முடிஞ்சிச்சு. ஆனால் ஒரு 3 டைம் வந்து லாக் ஆகிருக்கு. ஸோ அது மாதிரி நடக்கும். ஓகேங்களா? பட் இருந்தாலும் ஓகே, டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டோம். ஸோ இன்னும் 7 செட் இருக்குது. ஸ்கிப்பிங் ஆடும்போது வந்து ஃபுல்லாக ஃபோக்கஸ் ஆகும். நம்ம என்ன பண்ணுறோங்கிறதுல ரொம்ப ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கும். அதே போல் வேறு எதை பற்றியும் நம்ம யோசிக்க மாட்டோம். ஃபுல் அண்ட் ஃபுல் மைண்ட் வந்து ஃப்ரீயாக இருக்கும். ஸோ அதனால தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்கிப்பிங் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் கார்டியோ ஒர்க் அவுட்னு சொல்லலாம். ஒன் ஆஃப் த பெஸ்ட் அத்லெட் ஒர்க் அவுட்னு சொல்லலாம். ஸோ பண்ணுங்கள். இது வந்து வெறும் வந்து வெயிட் லாஸ்க்கு மட்டும் இல்லை, நம்ம வந்து ஒரு 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் நடக்கக்கூடிய விஷயத்த ஒரு 10 நிமிஷத்தில் பூஸ்டப் பண்ணோம்னா அது ஸ்கிப்பிங் பண்ணும். நல்லா பண்ணுங்கள். அதேமாதிரி ஃபுல் பாடி ஒர்க் அவுட் ஆகும். நம்ம லெக்கில் இருந்து அப்டமில் இருந்து எல்லா பார்ட்டுமே வந்து வேலை செய்கிற ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ஒரு கேம், ஒரு ஸ்போர்ட்னா அது ஸ்கிப்பிங் தான். ட்ரை பண்ணுங்கள். 4th செட். ஃபோர்த் செட் க்ளோஸ் ஆயிடுச்சு. ஃபியூ செகண்ட். ரெடி. ஃபிஃப்த் செட்.
5 செட்டு ஓவர் ஆயிடுச்சு மக்களே. 5 செட்டு முடிச்சிட்டோம். ஸோ இன்னும் 5 செட்டு இருக்குது. நான் வந்து ஃபுல்ஃபில்லாக 1000 செட்டு ஒரே மூச்சில் பண்ணிடுவேன். ஆனால் வந்து நீங்கள் கற்றுக்கிறீங்க புதுசாக பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர்த்துக்கு வந்து ஸ்கிப்பிங்கே ஆட வராது, காலில் மாட்டும். ஸோ ரெகுலராக பண்ணுறவங்களுக்கு காலில் மாட்டோம், அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனால் டார்கெட்டை கம்ப்ளீட் பண்ண பாருங்கள். ஸோ ஸ்டார்ட் டு 6. சிக்ஸு 6வது செட்டு முடிச்சிட்டோம். ஸோ இன்னும் 4 செட்டு இருக்குது ரெமைனிங். பார்த்துக்கோங்க. ஸோ 7th செட்டு. ஏழு செட்டு க்ளோஸ் பண்ணிட்டோம். இன்னும் 3 செட்டு ரிமைனிங் இருக்குது. 700 கவுண்டிங் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணும்போது, நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணும்போது எல்லோரும் சொல்கிறது தான், இந்த கார்போஹைட்ரேட்டுங்கிற அரிசி, அதே போல் கோதுமை, மாவுச்சத்து இருக்கிற பொருட்களை வந்து முடிஞ்ச அளவுக்கு கம்மியாக சாப்பிடுங்க. அதிகமாக வந்து வெஜிடபிள்ஸ் சாப்பிடுங்க. ஏன்னா வந்து அதிகமாக காய்கறி எடுத்துக்கும் போது நமக்கு வேண்டிய விட்டமின்ஸ் அண்ட் வந்து நார்ச்சத்து அதிகமாக இருக்கும், புரதங்களும் அதில் இருக்கும். அப்படி இருக்கும்போது வெஜிடபிள்ஸும் கீரைகள் அது மாதிரி சாப்பிடும்போது சீக்கிரம் ஜீரணம் ஆகிரும். நம்மளை வந்து கொலஸ்ட்ராலாக இருக்காது. இதுமாரி ஜங்க்ஸ் எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க. டீ, காஃபி, ஒயிட் சுகர் யூஸ் பண்ணுறது, அதே மாதிரி வந்து ஃபாஸ்ட் ஃபுட்டு, அந்த மாதிரி அதிகமான கொலஸ்ட்ரால் இருக்கிற உணவுகளை வந்து கொஞ்சம் தவிர்த்துட்டு முடிஞ்ச அளவுக்கு வந்து காய்கறி, பழங்களை வந்து அதிகமாக எடுத்துக்கோங்க. ஏன்னா வந்து அது வந்து சீக்கிரம் வந்து ஜீரணம் ஆகிறதுனால நமக்கு வந்து பெருசாக கொலஸ்ட்ரால் வந்து அதில் இருக்க போகிறதில்ல. ஏன்னா அதில் வந்து நார்மலாகவே வெஜிடபிள்ஸில் வந்து அதிகமாக கொலஸ்ட்ரால் இருக்காது. ஸோ வந்து நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும் விருப்பப்படுறீங்க, முடிஞ்ச அளவுக்கு வந்து உணவுகளில் வந்து மாவுச்சத்து இருக்கிற உணவுகளை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. ஃபுல்லாக வந்து 0 பண்ணுங்க அப்படின்னு சொல்லலை, கொஞ்சம் குறைச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுடைய வெயிட் லாஸ் ப்ராசஸுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் வந்து நல்லா தண்ணி குடிங்க, ஓகேங்களா? ஒரு நாளைக்கு வந்து எவ்வளோ வந்து தண்ணி எடுத்துக்க முடியுமோ அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க. ஒரு 2 ஒரு 3 லிட்டர்ஸ் வரைக்கும் நம்ம கரெக்டாக எடுத்துக்கலாம். வாட்டர்ஸ் வந்து முடிஞ்ச அளவுக்கு தண்ணி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். தண்ணியை நிறைய எடுத்துக்கோங்க, சரிங்களா? ஓகே, நம்ம 8th செட்டு.
ஓகே மக்களே, 8 செட்டு முடிஞ்சு செம்ம டயர்டு. நீங்கள் மார்னிங் டைமில் வந்து நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணும்போது இன்னொரு விஷயம் என்னென்னா எல்லாம் சைலண்ட்டாக இருப்பாங்க, நமக்கு பெரிய டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. அதே போல் காலையில் வெயிலில் பண்ணும்போது அந்த சன்லைட் வந்து நம்மளுக்கு விட்டமின் டியை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ அதனால் மார்னிங் டைமில் ஒர்க் அவுட் பண்ணுங்கள், மிஸ் பண்ணாதீங்க. 9th செட்டு. Ninth set over, last one set, and it count is 1000. Okay, final set start பண்ணலாம். ஓகே மக்களே, இன்றைக்கான டார்கெட் வந்து 1000 கவுண்டிங் ஸ்கிப்பிங் ரோப்பை முடிச்சிருக்கோம். நீங்களும் தொடர்ந்து ட்ரை பண்ணுங்கள், முடியாமலாம் இல்லை. ஓகேங்களா, நீங்கள் அதை தொட்டிங்கன்னா தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நம்ம அச்சீவ் பண்ணிடலாம். ஓகேங்களா, ஓகேங்களா, நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் டு ஆல். ஓகேங்களா, தேங்க்யூ.